பள்ளியை முற்றிலுமாக சுயநிதி பள்ளியாக பள்ளி நிர்வாகமானது மாற்றுவதற்கான மொத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி நேற்று முதல் மாணவிகள் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் கூட இன்று பள்ளி கல்வித்துறை அதிகாரி பள்ளிக்கு ஆய்வு மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியரிடம் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு இதே போன்றுதான் அதிகாரிகள் வருவதும் போவதுமாக இருக்கிறது எனவும், ஆனால் எந்த ஒரு தீர்வும் தற்பொழுது வரை எட்டப்படவில்லை என கூறி மாணவிகள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலை முழுவதுமே நூற்றுக்கணக்கான மாணவிகள் உட்கார்ந்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சாலையில் ஒரு வாகனத்தை கூட அனுமதிக்காமல் மாணவிகள் அனைவருமே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் போலீசார் சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவிகளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணியில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்கிறது. மாணவி ஒருவர் நம்முடன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம், என்ன அதிகாரிகள் என்ன கூறியிருக்காங்க? சாலை மறியலில் ஈடுபடுவதற்கான காரணம்? சிஓவை நாங்க போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி நியாயமாகும்? எக்மோர்ல இருந்து சிஓல இங்க வர முடியாதா? நாங்க எல்லாரும் ஒருத்தரை போய் பார்க்கணுமா? ஒருத்தர் தான் எங்க எல்லாரையும் பார்க்கணும். சோ இது கரெக்ட் இல்ல. நாங்க 2 நாளா பண்ணதுக்கே நாங்க போய் அவரை பார்க்கணும்னா இன்னும் எத்தனை நாள் பண்ணா அவர் வருவாரு? அதுக்கு தான் நாங்க சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கோம்.